ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீறி ஆயிடுச்சு நட்டு ஷிப்புடனில் எபிசோடு 108 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீ என்ன சொல்ற? நருட்டோ அந்த 3 டேல்ஸ் வயித்துக்குள்ளேயா இருக்கா? ஆமா. இன்னும் அனுப்பலாம். பின்னாடி அந்த 3 பேரும் மிருகத்தனமா வராங்க. குழந்தை பசங்க ரொம்ப தான் துள்றானுங்க. நான் உணர்ற மாதிரி தான் நீங்களும் உணர்றீங்களா? ஆமா, எனக்கு மறு ஜென்மம் எடுத்த மாதிரி இருக்கு. அது சாபண்டாதே. மொத்தமா காணாம போயிடுச்சு. ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டே ஆகணும். நான் முன்ன விட இப்பதான் பலசாலியா உணர்றேன். பிரமாதம். எனக்கு வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். அயோக்கி அந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம், நீ கவலைப்படாத. குறுக்க எவன் வந்தாலும் அவனை தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்போம். குறுக்க வர்றது கூரனா இருந்தாலும் அதே நிலைமைதான். வாய் மட்டும்தான், செயல்ல ஒண்ணும் இல்ல. பொறுத்திருந்து பாப்போம். அப்புறம் எதுக்கு நான் பவர் கொடுத்த? என்னது? என்னால இதை நம்பவே முடியல. அவரு இங்க வந்துட்டாரா? யுக்கிமாரு அப்படிதான் எங்க கிட்ட சொன்னான். அந்த பொண்ணு கூரன் இன்னும் உயிரோட தான் இருப்பான்னு எங்க கிட்ட சொன்னான். அப்படின்னா நருட்டோவையும் அந்த பொண்ணையும் 3 டைல்ஸ் முழுங்கி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றானா? நடந்த விஷயங்கள்ல உண்மை ஏதுன்னு அவங்கள கண்டுபிடிச்சா மட்டும்தான் தெரியும். ஒருவேளை அது உண்மையா இருந்தாலும் கூரன் தப்பிச்சிருப்பான்னு எதை வச்சு சொல்ற? 3 டேல கண்டுபிடிக்கணும். கூரன் தான் இந்த கிறிஸ்டலை எனக்காக உருவாக்குனா. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆயிருந்தா இது உடைஞ்சு போயிருக்கும். அப்படியா விஷயம்? ஆனா யுகிமாரு சொல்றத வச்சு கூரன் உயிரோட தான் இருப்பான்னு வச்சுப்போம். நருட்டோவும் உயிரோட இருக்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. உண்மைதான். அந்த 3 டைல்ஸ் வயிற்றுக்குள்ள என்ன இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. அப்படியே நருட்டோக்கு எதுவும் ஆகலனாலும் அவன் மாட்டிருக்கிறது ஆபத்தான அந்த பொண்ணு கூட. இந்நேரம் அவங்க 2 பேரும் சண்டை போட்டு ஒருத்தர் கதையை முடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. தனியா அவ கூட மோதி இருப்பானா? நிறுத்துங்க. நருட்டோக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு இப்போதைக்கு நம்ம எல்லாரும் நம்புவோம். இப்ப அந்த 3 டைல்ஸ கண்டுபிடிப்போம். தெரியும். அப்ப அவன் யமகா அந்த அத நான் பாத்துக்கிறேன். அந்த 3 டைல்ஸ் உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? சென்ஸ் பண்ண முடியல. முடியும். எப்படின்லாம் கேட்காதீங்க. ஆனா என்னால அதை உணர முடியும். சரி, ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை வச்சு என்ன பண்றது? நானும் என்னோட டீமும் அதை சீல் பண்றதுக்கு முயற்சி பண்றோம். நீங்க இதை பண்றப்ப நாங்க உள்ள போய் நருட்டோவை காப்பாத்திடுறோம். உள்ள போவீங்களா? டீடைல்ஸை கட்டுப்படுத்த முடியலனா யமட்டோ ஷீனோவை உன் கூட அனுப்புவோம். அந்த குரோனை சமாளிக்க கண்டிப்பா உன்னோட உதவியும் தேவைப்படும். சாய், நீ வானத்துல இருந்து கண்காணிக்கிற வேலையை பாரு. மத்த எல்லாரும் பெர்மிட்டரை பாத்துக்கோங்க. யூடிமாரோ அவனே பார்த்துக்கணும். அவன் தான் இப்போ டைல கண்டுபிடிக்கிறதுக்கு போகணும். மறந்துடாத, கபோட்டோவால எதையும் செய்ய முடியும். கொஞ்சம் கவனமா இரு. நருட்டோவை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணு. நாங்க பாத்துக்கிறோம். நீயும் எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஷீனோ, வா கிளம்பலாம். சரி. ஓகே சீலிங் டீம், சரியான நேரம் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் தள்ளியே இருப்போம். ஏதாவது தப்பு நடந்தா அந்த 3 டேல்ஸை சமாளிக்க முடியாம போயிடும். புரிஞ்சது. இல்ல, யமட்டோவும் கக்காஷியும் போவாங்கல்ல. அவங்க தான் டைலுக்குள்ள போனேன். இப்போ அது ஓகே சார். பட் பரவாயில்ல, அந்த 2 பேர் மட்டும் போறாங்களா? தனியாக அனுப்ப மாட்டாங்க, ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் சாப்பிடுது. மூக்கு வாட்டியாடா? என்ன அது? என்னுடைய க்ளோன்ஸ அது மொத்தமா அழிச்சிடுச்சு. என்ன எல்லாரையுமா? அந்த சத்தம் அதுங்க இந்த பக்கம் தான் வருது. ஆசிட் எல்லாம் ஊத்திச்சா என்னடா வருது? சென்ஸ் பண்ணி வருது இல்ல? இப்போ என்ன பண்றது? இது வரைக்கும் வந்தது பத்தாதுன்னு இது வேறயா? நம்ம சண்டை போட்டுதான் ஆகணும். ஆனா நீ இருக்கிற கண்டிஷன்ல கண்டிப்பா உன்னால அது கூட மோத முடியாது. அப்ப தப்பிக்கிறதுக்கான வழி கண்டுபிடிச்சிட்டியா? நீ சொல்றதும் சரிதான். நமக்கு இப்ப வேற வழி இல்ல. கிறிஸ்டல் ஸ்டைல் ஹெக்ஸாகனல் ஷூரிகன். குட்டி கூட ஒண்ணும் பண்ண முடியல.
இது கண்டிப்பா வேலைக்கு ஆகாது. அது மேல பட்டு பவுன்ஸ் ஆகுது. இத பாரு, அதோட கவனத்தை நான் திசை திருப்புறேன். நீங்க இருந்து ஓடிப்போ. ஓகே, ரெடி ஆகிரு. உன்னை சும்மா விட மாட்டேன். இத்தனோண்டு சமாளிக்க முடியல. குரன், என்ன எப்படி இருந்துச்சு? அதை வச்சே அடிச்சிருது வால் மாதிரி. உனக்கு ஏதாவது ஆச்சா? காப்பாத்திருக்கீங்க. பொறுமையா இருந்தது போதும். ஷேடோ க்ளோன் ஜுட்சு. கம் ஆன், என் முதுகு மேல ஏறிக்க. என்ன அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, புரியுதா? முதுகுல ஏறினா என்ன இப்ப? ஏன்னா முதுகுல தூக்கிட்டு போறதுதான் எக்ஸ்பெக்ட். உன் வாயை மூடு. மான மரியாதை பாக்குறதுக்கெல்லாம் இது நேரம் கிடையாது. வயிற்றுல தானே கேட்க எவன் பார்க்க போறான். கொஞ்சம் பொறுமையா இரு. கம் ஆன், சீக்கிரம் வாங்க. ஓகே, மேலதான் போறான். டாப் ஃப்ளோருக்கு போயிடு. நாம சாதிச்சிட்டோம். அங்கேயும் ஒண்ணு இருக்கா? இல்ல கீழே தான் இருக்கு. சக்கரை வயிற்றுல தானே அந்த பொண்ணுக்கு மெயின் எதுவும் சிஸ்டம். ஆகிருக்காது நம்ம. நருட்டோக்கு ஒண்ணும் ஆயிருக்க கூடாது, அதுதான் என்னோட கவலை. அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது, நாங்க பெட்டு கட்டி இருக்கோம் வேற. அது என்னன்னா எங்கள சிறந்தவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கு அவன் திரும்ப வரணும்ல. என்ன சக்கமாரு, அப்படியா விஷயம்? எதிரிங்க இங்கதான் வந்துட்டு இருக்காங்க. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு அடிக்கிற அடியில அதே மாதிரி இல்லடா. துணியை காணணும், ஓடணும். கவனமா நருட்டோ இருக்கணும். போற மேட்சுக்கு இவனுங்களை வச்சா ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். ஆஹா, முன்ன அடி வாங்கிட்டு போனது பத்தலையோ? நீ எங்களை எப்படி கண்டுபிடிச்ச? உன்னோட தீய எண்ணத்தை கண்டுபிடிக்க உன்னை பார்க்கவோ இல்ல ஸ்மெல் பண்ணவோ தேவையில்லை. நீ என் கூட எத்தனை தடவை மோதினாலும் தோக்க தான் போறேன். இந்த முறை அதையும் பார்த்தலாமா? ஏன்னா இப்ப நடக்க போறது நீ எதிர்பார்த்திருக்கவே மாட்டேன். என்னால அப்படி யார்கிட்டயும் நெருங்க முடியல. முடிஞ்சா இதை தடுத்து பாருங்க. தடுத்துட்டா போச்சு. இந்த டி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். என் நிஞ்சா டூல்ஸ்க்கு என்ன ஆச்சு? வெளியே வர தயாரா இருக்கியா? இவன் தான் ஸ்மோக் போடுறான். ஸ்மோக் வந்து அந்த வாயில வச்சு இவனும் ஸ்மோக்கே மாதிரி இருக்கிறான். என்னாச்சு? அவங்க ரெண்டு பேரும் நமக்கு கீழே இருக்காங்க. ஓகே சீலிங் டீம், ரெடியா இருங்க. ஒரு நிமிஷம். அவங்க உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் வெளியே வர்றதுக்கு வழிய தேடிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன சொல்ற? நம்ம வெளியே இருந்து ஒரு ஹோலை உருவாக்குனா அது வழியா அவங்க வெளியே வந்துருவாங்க. அவன் சொல்ற எதுவும் எனக்கு புரியல. அதை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி கீழே அப்படி என்ன இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய கமிலியஸ் தேவைப்படுது. கமீலியஸா? ஏன்னா ரெண்டு பேரும் உட்காந்துக்கிறீங்க. நீ என்னை ஏன் காப்பாத்தினு சொல்லு. நானும் அதே தான் கேட்கணும்னு நினைச்சேன். நீ எதுக்காக என்ன காப்பாத்தினு சொல்லு. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நீ இங்க இருந்து உயிரோட வெளியே போனோம். ஓஹோ, அப்படியா? அப்ப என்னுடைய தேவை உனக்கு இருக்குன்னு சொல்ல வர. காயம் இப்ப எப்படி இருக்கு? என்ன தொடாத. இங்க இருந்து வெளியே என்னடா போன இடுப்பு அடுத்த நொடியே மடக்குது, நான் டேய். உனக்கு எதிரி ஆயிடுவேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துப்போம். ஆனா யுகி மாருவ மட்டும் நான் உன்கிட்ட ஒப்படைக்க மாட்டேன். நீ முதல்ல எதுக்காக அவன் மேல இவ்ளோ அக்கறை காட்டுற? நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேனே, ஒரோச்சி மாரு கெட்டவன். நீ அவனுக்கு விசுவாசமா செயல்படுறதுக்கு என்ன காரணம் வேணாலும் சொல்லலாம் குரேன். உண்மை என்னன்னா அவன் உன்னை பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அவனையும் அப்படிதான் பயன்படுத்துறான். யாரை பத்தி சொல்ற? அது இப்ப முக்கியம் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, யுகி மாரு உன் கூடவோ உன் பாஸ் ஒரோச்சி மாரு கூடவோ இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. என்னுடைய க்ளோன்ஸை பயன்படுத்தி இதுக்கு மேல பிரயோஜனமே இல்ல. வெளியே போக வழி இருக்கான்னு நானே தேடி பார்க்க வேண்டியதுதான். இது ஆழமா இருந்தாலும் வெளியே போக இந்த ஒரு வழிதான் இருக்கு. முயற்சி பண்ணி என்ன ஆளும் பார்ப்போம். தெரியாம குச்சிடாரா. பனிமூட்டமா இருக்கே. அப்ப மூக்குதான். மறுபடியும் முதல்ல இருந்தா. வந்தாதானே இந்த மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம். பாசிட்டிவா? ஆமா 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 ஆமா. ஏய், யார் நீ? உண்மையை சொல்லு. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
இல்யூஷன்ரா பைத்தியக்காரா. இதுக்கு வாய்ப்பே இல்ல. சாஸ்கே, இந்த இடத்துல நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுக்கலாமா? எத்தனை முறை ஏமாறுவேன். நிஜமா இப்ப நருட்டோக்கு அடிப்படுதா? போதும் நிறுத்து, சாஸ்கே. இத பாரு, ஒரு முக்கியமான விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணும். ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு ஆப்போசிட்ல அவப்பா இருக்காளோ கூரன். இல்லையா, அவன் இங்கதான் இருக்கான். இது அந்த 3 days-ஓட பனி தானே? இல்யூஷன் போட்டு விட்டுருக்கு. அந்த பனி மூட்டத்தால ஒருத்தரோட வீக்னஸ கண்டிப்பா உணர முடியும். அதை வச்சு இல்யூஷன்ஸையும் உருவாக்கும். ஒருவேளை நானும் கீழே போனா கண்டிப்பா அதுகிட்ட மாட்டிப்பேன். உனக்கு அந்த கொலை பண்ணதை போட்டு காட்டும். போதும் நிறுத்து. தெரிஞ்சு போறேன். இல்யூஷன் சொல்லு. என்னது நீயா? தெரிஞ்சுதானே அட, வராங்க. என்னடா அதனால இது? எப்படி நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு என்னைக்குமே மன்னிப்பு கிடைக்காதுன்னு தெரியும். எனக்கு வேற வழி தெரியல. நான் பண்ண எல்லா தப்புக்கும் பிராயச்சித்தமா உங்க பையனுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துப்பேன். நான் என்னோட உயிரை கொடுத்தாவது அவனோட உயிரை காப்பாத்துவேன். ரியலா அடிப்படுது. எது கூட மோதிங்கிறான்னு தெரியல. சாஸ்கே, நாம ஏன் சண்டை போடணும்? உனக்கு சொந்தமான ஊரை விட்டுட்டு போய் எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன்னு சொல்லு சாஸ்கே. தயவு செஞ்சு என்ன விட்டு நான் போகணும். கொஞ்சம் கண்ணை திறந்து நல்லா பாரு. நீ பார்த்த எதுவுமே உண்மை இல்ல, அது இல்யூஷன்ஸ். இல்ல ரியலா வேற எது கூட மோதி அது என்ன கிழிச்சுன்னு நினைச்சேன். நீ இப்போ என் உயிரை காப்பாத்திருக்க. நீ சாஸ்கே உச்சிஹாவையா பார்த்த? ஆமா. அது சரி, உனக்கு எப்படி சாஸ்கேவை பத்தி தெரியும்? கூட தான் நான் அவனை லார்ட் உரோச்சிமாரு கூட பார்த்திருக்கேன். அவனை பார்த்தா எனக்கே பயமா இருக்கும். அவனை பாத்தியா? அவனுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? உயிரோட தான் இருக்கானா? அப்படித்தான் நினைக்கிறேன். இப்ப நீ ஏன் சும்மா டென்ஷன் ஆகுற? நான் ஏன் டென்ஷன் ஆகுறேனா? ஏன்னா சாஸ்கே உச்சிஹா எங்கள பொறுத்தன். அவனை கண்டுபிடிச்சு அவன்கிட்ட உண்மையை சொல்லி ஆகணும். ஹிடன் லைஃப் வில்லேஜ் தான் அவனுடைய வீடுங்கிற உண்மையை நான் அவனுக்கு உணர வச்சு ஆகணும். கொஞ்சம் இரு. அந்த சாஸ்கேவை திரும்பி கூட்டிட்டு போவேன்னு சொல்ல வரியா? கண்டிப்பா அவனை கூப்பிட்டு போவேன். ஆனா நடக்காதுன்னு. ஆனா அந்த சாஸ்கே உச்சிஹா இவனுக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? இவன் அந்த சாஸ்கே உச்சிஹாவை காப்பாத்த முடியும்னு நினைச்சிட்டு இருக்கானா? ஆனா அதுக்கெல்லாம் இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்க? நான் நினைச்சதை விட நீ பெரிய முட்டாளா இருக்க. எதுக்காக இப்ப உளறிக்கிட்டு இருக்க? இருந்தாலும் நீ செம்ம காமெடி பண்றப்போ சிரிச்சே செத்துடுவேன் போலே. சிரிக்கிறத நிறுத்திட்டு பேசு. அவன் நம்பிக்கை. யுகிமாரு சொன்ன அந்த டிமென்ஷனல் பேரியர் கண்டிப்பா இதுவா தான் இருக்கணும். முதல்ல ஒரு ஹோல் உருவாக்குனா நருட்டோ தப்பிக்க அது கண்டிப்பா உதவியா இருக்கும். இந்த டிமென்ஷனை க்ளோஸ் பண்ணி வச்சாங்க. இதோ வர. ரெண்டு பேருமே உள்ள போயிட்டா அப்ப வெளியே இந்த பனிமூட்டம் குறைய ஆரம்பிச்சிருக்க. இது திடீர்னு லீக் ஆகுற மாதிரி தோணுது. திடீர்னு இது எங்க இருந்து வந்தது? அது நம்மள சுத்தி வளைச்சிடுச்சு. இதுங்களை பார்க்கும் போது அருவருப்பா இருக்கே. விடாம நம்மள துரத்திக்கிட்டே இருக்க. இன்னொரு முறை முயற்சி பண்ணலாம். உடச்சிட்டாரு. நீ வெளியே வந்தாகணும் நருட்டோ. ரெடி. வேலைக்கு ஆரம்பிங்க.
என்னடா ஓ அந்த பூ வச்சு சிக்னல் குரோனுக்கு தெரியும்ல. நருட்டோ, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆனா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இது நேரம் கிடையாது. யுகிமாருவோட அம்மா செத்துட்டாங்கன்னு உன்கிட்ட சொன்னேன்ல. ஆமா சொன்ன. ஆனா அவங்கள கொன்னதே நான் தான். இப்போ நீ என்ன சொன்ன? லார்ட் ஒரோச்சிமாரு அந்த நேரத்துல சவுண்ட் வில்லேஜ் உருவாக்குற முயற்சியில ஈடுபட்டு இருந்தாரு. யுகிமாருவோட வில்லேஜ் அழிக்க சொல்லி எனக்கு உத்தரவிட்டு இருந்தாரு. ஆனா என்னோட சக்திகளை நான் அதிகமா பயன்படுத்தினதுனால நான் மயங்கி விழுந்துட்டேன். உன்னை காப்பாத்தி உனக்கு இது பண்ணியிருக்கதே அவங்க தான். அப்பவும் இறக்கமே தான் பண்ணியிருக்கேன். நான் அவங்களோட எதிரியாவே இருந்தாலும் என் உயிரை அவங்க தான் காப்பாத்தினாங்க. இறக்க வரலையா? தப்பிச்சு போயிருங்க, சீக்கிரம் அங்க இருந்து கிளம்புங்க. தெரியாம பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை தெரிஞ்சுதான் பண்ணியிருப்பான். காப்பாற்றி விடுறாளே. உணர்ச்சியை மீறி செயல்பட மாட்டான்ல. நீ என்ன ஏமாற்றுவன நினைச்சு கூட பாக்கல. இப்ப செஞ்சுதானா அவ? நான் அது வேணும்னு பண்ணல. லார்ட் ஒரோச்சிமாருக்கு என் மேல நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். இப்பயும் அதே தப்பு தான் பண்ண. அந்த கடினமான நாட்களை எப்படியாவது மறக்கணும்னு நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா யோகிமாருவை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே திரும்ப ஞாபகம் வந்துருச்சு. அதனாலதான் நீ அவனை பாதுகாக்கிறியா? நீ என்னை பத்தி சரியாதான் சொன்ன. நான் யோகிமாரு கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டேன். நான் என்ன பண்ணாலும் அதுக்கு ஈடாகாது. நான் அவனோட நம்பிக்கைக்கு தகுதி இல்லாதவ. அவன் கை குழந்தையா இருந்திருப்பான். குரன், நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் என்னோட உயிரை பணைய வச்சாவது உன்னை இங்க இருந்து வெளியே அனுப்புவேன். நீ இங்க இருந்து உயிரோட வெளியே போய் யோகிமாருக்கு பாதுகாப்பாயிரு. நீ இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு ரொம்ப வினோதமா தெரியுது. ஆனா ஒரு விஷயம், நீ எவ்வளவு மாறி இருக்கங்கிறத என்னால உணர முடியுது. நருட்டோ, Camellias. இப்போ இந்த திசையை நோக்கி நீங்க போக வேண்டியதுதான். மார்க் இவ்வளோ அறிவு. யோகிமாரு, அது அவன்தான். வெளிய போக நமக்கு வழி காட்டுறான். ஜாகிரதையாரு. இந்த பாம்பு எப்படி இது? ஓகே, சீக்கிரம் வெளிய போங்க. உன்னை இங்க தனியா விட்டுட்டு போவேன்னு நினைச்சியா? நாம ரெண்டு பேரும் ஒன்னா வெளிய போலாம். கம் ஆன். வந்துட்டாங்களா? இன்னைக்கு எபிசோடு சூப்பராக இருந்ததுங்க. நான் என்னென்னமோ யோசிச்சுட்டு இருந்தேன், மூக்கு வழியா வாய் வழியா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா டைமென்ஷன் ஒரு வழி பண்ணி, அது கூட இவன் சொன்னது தான். ஸோ அது மூலிமா அந்த ஃப்ளவர் அமைச்சு அவங்களுக்கு ஒரு வழி காட்டினது வந்து சூப்பராக இருந்தது. இவ்வளோ அறிவாக யோசிச்சிருக்கான் பையன் அப்படின்ற மாதிரி இருந்தது. ப்ளஸ் வந்து அந்த மியூசிக் வாசித்து அந்த சிக்னலும் கொடுத்தான். ஸோ அழகாக வெளியே வந்துட்டு இருப்பாங்க தான் நினைக்கிறேன். வெளியே வருவாங்கன்னு காட்டுற ஆணும் பார்த்துருக்கிறேன். அந்த இடத்துல முடிக்கிறாங்க. நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் நருட்டோ குரோனோட பாண்டிங் சூப்பராக இருந்துச்சு. இப்போதான் நல்லா கொஞ்சம் க்ளோஸாக ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு, அதுவும் நருட்டோ வந்து அவங்கள விடாமல் அதை கேரி பண்ணியே கொண்டு வந்தது அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதான் நான் தான் சொன்னேன், அவன்லாம் வந்து கல்லே என்ன சொல்கிறது, சாபு சாவியே அள வச்சவன், நீலாம் உன்னை கரைச்சிடுவான்னு நான் அப்போவே சொன்னேன் 2-3 எபிசோடு முன்னாடியே. அதுதான் நடந்துச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, குரன் வந்து இப்போ திருந்திட்டா, முழுசாக மனம் வந்துட்டானா, அவளையும் கூட நான் வில்லேஜுக்கு கூட்டின்னு போகிறேன்னு தான் சொல்லுவான். நீயும் வந்துரு, எங்கள் வில்லேஜில் இரு அப்படின்னு தான் அவனும் சொல்லுவான். ஆனால் அவள் ஏற்றுக்க மாட்டாள் கண்டிப்பாக. அவள் வந்து என்ன சொல்கிறது, தனியாக இப்போ அவனை கூட நீ எடுத்துகிட்டு போ, ஆனால் நான் வரமாட்டேன்னு சொல்லி தான் அவன் நிற்பான். ஏன்னா அப்படி நின்னானா, ஆனால் கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. ஏன்னா உரைச்சி விட மாட்டான். துரோகம் பண்ணிட்ட அப்படின்ட்டு அது குத்தி காட்டி இல்லை கொலை பண்ணுறதா. நீ இது எடுத்துன்னு போய் சேர்த்தாலும் உன்னை கொல்ல தான் போகிறான், சேர்க்காட்டியும் கொல்ல தான் போகிறான். அந்த உண்மை உனக்கு ஒன்றும் புரியலன்றது தான். நீ வந்து நருட்டோ பார்த்து சிரிக்கிற,
அதாவது சாஸ்கியை நான் கூட்டிகிட்டு போவேன் பண்ணுவேன்றப்போ அவனுடைய முட்டாள்தனத்தை பார்த்து சிரிக்கிற. நீ எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கிற, உரைச்சியை நம்பிட்டு இருக்க. அப்போ உன்னை பார்த்து அவனும் சிரிக்கலாம் இல்லையா? அவனை முட்டாள்ன்ற, நீயும் முட்டாள் தான். அவனை அவ்வளோ நம்புறல்ல. அதே மாதிரி தான் அவன் நம்பிக்கை அது. உன் நம்பிக்கை உனக்கு பெருசுனா அவன் நம்பிக்கை அவன் பெருசு. அவன் எவ்வளோ பேர் இது வரைக்கும் ஒரு 1000 பேர் சொல்லியிருப்பாங்க சாஸ்கியை விட்டுருன்னு, பெருசே சொல்லிடுச்சு. அப்பயும் விடாமல் விடாப்படியாக நின்றுட்டு இருக்கானா. அவனுடைய நம்பிக்கையில் நீலாம் உடைக்கவே முடியாது. நீலாம் 1001 அவனுக்கு இந்த அட்வைஸ் சொல்கிறதில்ல. உன்ன மாதிரி எவ்வளோ பேர் சுவிட்ச் ஆச்சு. இல்லை ஸோ அவனெல்லாம் மாற்ற முடியாது. அவன் நம்பிக்கை தான் நிற்பான். அப்படி நம்புறவர் தான். இப்போ யூகி மரம் மட்டும் எப்படி உரைச்சி மரத்தை வந்து நான் காப்பாற்றிடுவேன் கொண்டு போயிடுவேன்னு எப்படி நம்புறேன்? உரைச்சி மரம் அவ்வளோ பவர்ஃபுல்லி நம்பதுனால சிரிக்கிறேன். சாசிக்கை மாறிட்டா அங்கேருந்து வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ நீ எப்படி காப்பாற்றுவ? அதான் நான் செத்தாலும் பரவாயில்ல அவனை காப்பாற்றி சாவறேன்ற முடிவுக்கு வந்திருப்பா. இப்போ எப்படி இருந்தாலும் சாவதானே போகிறேன் அப்படின்றது. உரைச்சி எதிர்த்தாலே சாவுன்றது தான் அவளுக்கு. என்னன்னா அந்த உடம்பு கொடுக்கணும் இது வேணா அப்படி இப்படின்ட்டு அது பெருசாக வச்சுட்டு இருந்தா அது உடஞ்சிச்சு. இல்லை அந்த தப்பு தான். இந்த குற்ற உணர்ச்சி வந்து அவளுக்கு உணர்த்தது. இல்லை நம்ம தப்பான வழி நிறைய பண்ணியிருக்கோம், அந்த பாவத்துக்கெல்லாம் ஒரு புண்ணியம் தேடுவோன்றதுக்கு இப்போ உரைச்சி எதிர்த்து நிற்கிறான். அது கூட இப்போ உரைச்சி நேரில் வந்தால் என்ன பண்ணுவான்னு தெரியல. பட் அதான் நான் எதிர்த்து நிற்பாங்க. இப்போ ஒரு நம்பிக்கை இருக்குது. நருட்டவும் அதை தான் சொன்னேன். இப்போ உங்ககிட்ட நிறைய மாற்றங்கள் இருக்குன்றது அது எங்கனாலும் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்போ மாற மாட்டா, உறுதியாக நிற்பான்னு தான் தோணுது. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.